இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சபா வருவாய் முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா? அரசு நாளை முடிவு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக கூட்டரசு வருமானத்தில் 40 விழுக்காடு பங்கை மதிக்க தவறியதன் மூலம் புத்ரஜயா சட்டவிரோதமாக செயல்பட்டதாக உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா இல்லையா என்பதை கூட்டரசு அரசாங்கம் நாளை முடிவு செய்யும். நாளை சிறப்பு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் முக்கிய கட்சிக்கான ஜிஆர்எஸ் எனப்படும் கமுகான் ராக்கியாட் சபா மற்றும் பல தரப்பினரும் இந்த முடிவை மேல்முறையீடு செய்வதற்கு எதிராகவும் அதற்கு பதிலாக இந்த விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலை நடத்துமாறு வலியுறுத்தினர். கூட்டரசு வருவாயில் 40 விழுக்காடு பங்கு தொடர்பில் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்தின் நிலைப்பாட்டின் காரணமாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் பதவியில் இருந்து உப்கோ தலைவர் எவான் பெனடிக்கு விலக வழிவகுத்தது. தாய்லாந்தில் கைதான நபர் எல்லை தாண்டிய போதைப்பொருள் கும்பலின் டிரான்ஸ்போர்ட்டர் போலீஸ் உறுதிப்படுத்தியது. சுமார் 9 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் 75 கிலோகிராம் கெத்தமைன் போதைப் பொருளுடன் தாய்லாந்தில் பிடிப்பட்ட மலேசிய நபர் எல்லை கடந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் டிரான்ஸ்போர்ட்டர் என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. 25 வயது அவ்வாடவர் கெடா சுங்கை பட்டாணியை சேர்ந்தவர் என்றும் அவருக்கு 4 பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதாகவும் புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் கூறியுள்ளார். சந்தேக நபருக்கு மலேசியாவில் போதைப்பொருள் கட்டமைப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர் அக்கும்பல்களுக்காக போதைப் பொருளை கடத்தி வந்துள்ளார் என ஹுசைன் சொன்னார். அம்மலேசியர் முன்னதாக சும்பான் மாகாணத்தில் ஒரு சாலை தடுப்பு சோதனையின் போது தாய்லாந்து போலீசிடம் சிக்கினார். அவரது காரின் பின்புறத்தில் ஒரு ரகசிய பெட்டியில் அந்த போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. தெற்கு தாய்லாந்து வழியாக எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை முறியடிக்கும் நோக்கில் அந்த சாலை தடுப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மஸ்ஜித் இந்தியா ஜாலான் புனு சாலை இடிந்தது. அருகிலுள்ள சாலைகள் தற்காலிகமாக மூடல். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள ஜாலான் புனு சாலையின் ஒரு பகுதி இன்று காலை இடிந்து விழுந்தது. இதனால் அருகிலுள்ள பல சாலைகள் தற்காலிகமாக போக்குவரத்திற்கு மூடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கோலாலம்பூர் மாநகர் மன்றமான டிபிகேஎல் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். பொதுமக்களும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மஸ்ஜித் இந்தியா பகுதி வணிகம் மற்றும் சமுதாய நடவடிக்கைகளுக்கு முக்கியமான இடமாக இருப்பதால் இந்த சாலை மூடல் அப்பகுதி மக்கள் மற்றும் வணிகர்களுக்கு தற்காலிக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே டிபிகேஎல் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலை பழுது மற்றும் பாதுகாப்பு பணிகளை விரைவில் முடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இடைவிடாத ஊதுபத்தி புகையினால் சுவாசிக்க முடியவில்லை. சிங்கப்பூர் குடியிருப்பு வாசிகள் ஆதங்கம். சிங்கப்பூரில் குடியிருப்பு பகுதி ஒன்றில் வசிக்கும் ஆடவர் ஒருவர் தனது வீட்டின் கூடாரத்தில் தினமும் 3 மணி நேரம் இடைவிடாமல் ஊதுபத்தியை கொளுத்தி வைப்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவஸ்தைக்கு ஆளாகியுள்ளனர். அந்த புகை முழு மாடி வழித்தடம் வரை நிரம்பி மற்ற வீடுகளுக்குள் நுழைவதால் சுவாசிக்க கடினமாக உள்ளது என்று மக்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் சில குடியிருப்பாளர்கள் விசிறிகள் மற்றும் துணிகளை கொண்டு புகையை வெளியே தள்ள முயற்சித்தனர். ஆனால் வீட்டின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடியிருந்தாலும் புகை இடைவெளிகளின் வழியாக வீடுகளில் நுழைந்து விடுகின்றது. சம்பந்தப்பட்ட ஆடவரின் வீட்டிற்கு வெளியே ஆராதனை பொருட்களும் ஊதுபத்தி தூள்தட்டும் காணப்பட்டதை தொடர்ந்து அவரின் வீட்டிற்குள் பல கடவுள் சிற்பங்களும் வைக்கப்பட்டிருந்தன. ஊதுபத்தி புகையினால் ஏற்படும் இந்த இடையூறுகளை அந்நபரிடமே எடுத்துரைத்த போதிலும் அவரிடம் இருந்து தகுந்த பதில் வராததால் குடியிருப்பாளர்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்து பிரச்சனையை சரியான முறையில் தீர்க்க முயற்சித்துள்ளனர். சென்னையில் 4வது புலம்பெயர்ந்தோர் தமிழ் கல்வி மாநாடு 2026. தமிழ் கல்வியின் உலகளாவிய மேடையாக 2026ஆம் ஆண்டு ஜூலை 3 முதல் 5 வரை சென்னை அண்ணா நூலகத்தில் 4வது புலம்பெயர்ந்தோர் தமிழ் கல்வி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டை உலக தமிழ் கல்விக் கழகம் நடத்துகிறது. முன்னதாக அமெரிக்காவில் நடத்தப்பட்ட இந்த மாநாடு இம்முறை அதிகமான கல்வியாளர்கள் பங்கேற்கும் வகையில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது.
AI தொழில்நுட்பம் மற்றும் மொழி கற்பித்தலில் புதிய யுக்திகள் ஆகியவை மாநாட்டின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என உலக தமிழ் கல்விக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் வெற்றி செல்வி தெரிவித்துள்ளார். மலேசியாவிலிருந்து 30 பேர் கொண்ட கல்வியாளர் குழு பங்கேற்கவிருப்பதாக மலேசிய குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முத்து நெடுமாறன் கூறினார். பேராளர் குழுவுக்கு பேராசிரியர் NS ராஜேந்திரன் தலைமை ஏற்கிறார். கண்காட்சிகள், ஆய்வு கட்டுரைகள், பயிற்சி பட்டறைகள், மாணவர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழ் கற்பித்தலில் புதிய பாதைகளை உருவாக்கும் இந்த மாநாடு உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்துள்ளது. வட்டிக்கு பணம் வாங்கிய தந்தை புது மனைவியிடம் தலைமறைவு இரு சகோதரிகளுக்கு வட்டி முதலைகள் நெருக்கடி. தங்களது தந்தை புது மனைவியுடன் ஓடிப்போனதை தொடர்ந்து அவர் விட்டு சென்ற 72,000 ரிங்கிட் கடனை செலுத்தும்படி வட்டி முதலைகளின் நெருக்குதல்களுக்கு இரு சகோதரிகள் உள்ளாகியுள்ளனர். தங்கள் தந்தையின் கடனை அடைக்க அவர்களை மிரட்டுவதாக வட்டி முதலைகள் ஜொகூரில் உள்ள தனது உடன் பிறந்தவர்களின் கடையில் சிவப்பு வண்ண பூச்சை வீச குண்டர்களை அனுப்பியதாக காவ் என்று கூறிக்கொண்ட 37 வயதுடைய பெண் வர்த்தகர் ஒருவர் தெரிவித்தார். பாதுகாப்பின் அச்சுறுத்தல் காரணமாக தற்காலிகமாக தனது கடையை கட்டாயமாக மூட வேண்டிய சூழ்நிலைக்கு தனது சகோதரி உள்ளானதாகவும் அந்த பெண் கூறினார். ஜூலை மாதத்திலிருந்து எங்கள் தந்தையின் கடனை அடைக்க வட்டி முதலைகள் எங்களை தேடி வருகிறார்கள். ஆனால் நாங்கள் அவரை அரிதாகவே தொடர்பு கொள்ள முடிகிறது. அதுவும் அவர் எங்களிடமிருந்து கடன் வாங்க வரும்போது மட்டுமே தொடர்பு கொள்ள முடிகிறது என அப்பெண் தெரிவித்தார். என் தந்தையும் அவரது புது மனைவியும் அடிக்கடி வட்டி முதலைகளிடம் கடன் வாங்குகின்றனர். இதற்கு முன் அவர் வாங்கிய 1 லட்சம் ரிங்கிட் கடன் தொகைக்கான பணத்தை செலுத்துவதற்கு நாங்கள் உதவியுள்ளோம். எனினும் வட்டி முதலைகள் தொடர்ந்து கடனை செலுத்தும்படி எங்களுக்கு நெருக்குதல் அளித்து வருவதால் இந்த விவகாரத்தை மாசிசா பொது சேவை மற்றும் புகார் பிரிவின் தலைவர் பிரதோஸ்ரீ மைக்கேல் சாங்கின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் என அந்த பெண் கூறினார். கள்ளக்குடியேறிகளை ஏற்றி வந்த ரோஹிங்கியா கப்பல் கடலில் கவிழ்ந்த சம்பவம், 11 பேர் உயிரிழப்பு, 13 பேர் மீட்பு. மலேசியா தாய்லாந்து கடற்கரை எல்லைக்கு அருகில் கள்ளக்குடியேறிகளை ஏற்றி வந்த ரோஹிங்கியா கப்பல் கடலில் கவிழ்ந்த சம்பவத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கப்பலில் மொத்தம் 70 பேர் பயணித்ததை தொடர்ந்து அதில் மேலும் 13 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலோர் ரோஹிங்கியாவை சேர்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகின்றது. இந்நிலையில் மலேசிய கடல்சார் அமைப்பு 7 உடல்களை கண்டெடுத்ததை தொடர்ந்து தாய்லாந்து அதிகாரிகள் 2 குழந்தைகள் உட்பட 4 உடல்களை மீட்டுள்ளனர். இரு நாடுகளும் வான்வழி மற்றும் கடல்வழி தேடுதல் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொண்டு வருகின்றன என்றும் தேடுதல் நடவடிக்கை முழு நாட்கள் 7 நாட்கள் வரை நீடிக்கக்கூடும் என்றும் மலேசிய கடல்சார் அமலாக்கத்தின் கெடா மற்றும் பெர்லிஸ் மாநில இயக்குனர் ராம்லி முஸ்தபா தெரிவித்தார். அதிகாரிகள் தகவலின்படி அக்கப்பல் மியான்மர் மற்றும் வங்காளதேசத்தின் எல்லைகளில் இருந்து 2 வாரங்களுக்கு முன் புறப்பட்டதை தொடர்ந்து மேலும் சிலர் கடந்த வியாழக்கிழமை அன்று மற்றொரு கப்பலுக்கு மாற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. செவ்வாய் கிரகத்தில் அடக்கம் செய்யலாமா? 2030க்குள் செவ்வாயில் அடக்கம் செய்யும் திட்டம் அமெரிக்க நிறுவனம் செலஸ்டஸ் அறிவிப்பு. அமெரிக்காவை சேர்ந்த செலஸ்டஸ் நிறுவனம் 2030ஆம் ஆண்டிற்குள் உயிரிழந்த மனிதர்களின் பிணத்தூள் மற்றும் அவர்களின் DNA மாதிரிகளை செவ்வாய் கிரகத்தில் அடக்கம் செய்யும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் மனித வரலாற்றில் இதுவரைக்கும் 700 பேருக்கும் குறைவாகவே விண்வெளிக்கு சென்றுள்ளனர். அதனால் மலேசியா அடுத்த விண்வெளி வீரராக ஆகும் வாய்ப்பே கடினம் என்றால் செவ்வாய் கிரகத்தை அடைவது அதைவிட இன்னும் அரிதானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். செலஸ்டஸ் நிறுவனம் துவங்க உள்ள மார்ஸ் 300 எனும் பணி மூலம் 300 பேரின் பிணத்தூள் மற்றும் DNA மாதிரிகள் 2030ஆம் ஆண்டிற்குள் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப உள்ளது. இந்த சேவையில் பங்கேற்க விரும்புபவர்கள் 24,995 அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டும் என்றும் தற்போது அந்நிறுவனம் 10% முன்பணத்தை மட்டுமே பெற்றுள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளது. சிலர் இந்த திட்டம் சாத்தியமில்லை என்று நினைத்தாலும் செலஸ்டஸ் நிறுவனம் 1994ஆம் ஆண்டிலிருந்து விண்வெளி அடக்க சேவையை வழங்கி வருகிறது. இதுவரை பலரின் பிணத்தூள்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல ஸ்டார் ட்ரெக் தொடரின் படைப்பாளர் ஜோன் ராடன்பெரியின் பிணத்தூளும்
கடந்த 1997ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கல்லீரல் நோயுடனான போராட்டம் முடிவுக்கு வந்தது. காலமானார் துள்ளுவதோ இளமை புகழ் அபிநய். துள்ளுவதோ இளமை படத்தில் அறிமுகமானவரான நடிகர் அபிநய் உடல்நலக் குறைவால் 44 வயதில் இன்று காலமானார். நாட்பட்ட கல்லீரல் நோயால் போராடி வந்த அபிநயின் உயிர் இன்று அதிகாலை 4 மணிக்கு பிரிந்தது. தனுஷ் நடிப்பில் 2002ஆம் ஆண்டு வெளியான துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் கவனத்தை ஈர்த்தவர் அபிநய். பின்னர் ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்மேகலை போன்ற இடங்களில் கதாநாயகனாக நடித்தார். அப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் என்றென்றும் புன்னகை, ஆறுமுகம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார். தவிர விஜயின் துப்பாக்கி படத்தில் வில்லனுக்கு இவர்தான் குரல் கொடுத்திருந்தார். சிறிது காலம் சினிமாவில் இருந்து காணாமல் போனவர் கல்லீரல் நோயால் உடல் மெலிந்த நிலையில் சிகிச்சைக்காக 28 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக வீடியோ வெளியிட்டு மீண்டும் கவனம் பெற்றார். இவர் கடைசியாக செப்டம்பரில் விஜய் டிவி புகழ் பாலாவில் காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் அவர் காலமாகி உள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபிநய்க்கு இறுதி சடங்கு செய்வதற்கு கூட ஆளில்லை என தகவல்கள் பரவி வரும் நிலையில் சமூக ஊடகங்களில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஃபங்வாங் புயல் அபாயம், பல மாநிலங்களில் வானிலை மோசமாக இருக்கும். மெட் மலேசியா எச்சரிக்கை. பிலிப்பைன்ஸின் வைகன் சிட்டியிலிருந்து வடமேற்கே 129 கிலோமீட்டர் தொலைவில் ஃபங்வாங் புயல் மையமிட்டிருப்பது இன்று அதிகாலை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மலேசிய வானிலைத்துறை மெட் மலேசியா அபாய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. சூறாவளி மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அதிகபட்ச காற்றின் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்று பதிவாகி இருப்பதாக கூறப்பட்டது. ஃபங்வாங் புயல் தற்போது சபாவின் குடாட்டிலிருந்து வடகிழக்கில் சுமார் 1196 கிலோமீட்டர் தொலைவில் மையமிட்டிருப்பதாக மெட் மலேசியா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் காரணத்தினால் தென்சீன கடலில் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேராக், ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்ரஜயா, நெகிரி செம்பிலான் மற்றும் ஜொகூரிலும் இன்று மதியம் 12 மணி வரை இடியுடன் கூடிய கடுமையான மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெடாவில் லங்காவி, குபாங் பாசு, கொத்தஸ்டார், பொகொக்செனா, யான், பென்டாங், குவாலமுடா, குலிம், பந்தர் பாரு, பேராக்கில் கெரியான், லாருட், மாத்தாங், செலாமா, மஞ்சுங், பேராக் தானா, பி பகான் தாக்கு, கிளிர் பேராக் ஆகிய இடங்களிலும் கடுமையான மழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.